Welcome to Meena Format. இந்த வீடியோல 2 digit, 3 digit, 4 digit and 5 digit numbers வர எப்படி கம்பேர் பண்றதுன்னு ஜஸ்ட் ரெண்டே ஸ்டெப்ஸ்ல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல ascending order and descending orderன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியலனா அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் கார்ட்லயும் கொடுத்திருக்கேன். மறக்காம அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த கான்செப்ட் ஈஸியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Step 1. The numbers with more digit is always a greater number than others and the number with fewer digit is always the smallest. அதாவது கம்பேர் பண்றதுக்காக ரெண்டு நம்பர் கொடுத்திருப்பாங்க. அதுல எந்த நம்பர்ல கம்மி டிஜிட்ஸ் இருக்கோ அதுதான் ஸ்மாலர் நம்பர். தட் இஸ் ஒரு நம்பர் 1 டிஜிட் நம்பராகவும் இன்னொரு நம்பர் 2 or more than 2 digit நம்பராகவும் இருந்தா எந்த நம்பர் அதிகமா டிஜிட் இருக்கோ அதுதான் பிக்கஸ்ட் நம்பர்னு சொல்லுவோம். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. கம்பேர் 9 and 13. இதுல வந்து பாத்தீங்கன்னா 9 சிங்கிள் டிஜிட் நம்பர், அதுவே 13 2 டிஜிட் நம்பர். ஸோ அஃப்கோர்ஸ் 13 தான் இருக்கிறதுலே பெரிய நம்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்த உடனே டக்குன்னு சொல்லிடலாம். ஸோ 13 இஸ் கிரேட்டர் தேன் 9 or 9 இஸ் லெஸ் தேன் 13. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கம்பேர் 4357 and 89. ஸோ பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இது 4 டிஜிட் நம்பர், அதுவே இது 2 டிஜிட் நம்பர் தான். ஸோ அஃப்கோர்ஸ் 2 டிஜிட் நம்பரா 4 டிஜிட் நம்பரான்னு பார்க்கும்போது எப்போதுமே 4 டிஜிட் நம்பர் தான் பெருசா இருக்க போகுது. ஸோ 4357 இஸ் கிரேட்டர் தேன் 89. ஸோ ஒரு ரெண்டு கம்பேர் பண்றதுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கும் போது ஒரு நம்பரும் இன்னொரு நம்பரும் வேற வேற நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்த்த உடனே எது பெரிய நம்பர்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஸ்டெப் 2 பார்க்கலாம் வாங்க. Compare two numbers and identifying if one number is equal, lesser or greater than the other numbers. அதாவது கம்பேர் பண்ற ரெண்டு நம்பர்லயும் ஒரு நம்பரோட இன்னொரு நம்பர் சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், ஈக்குவலா கூட இருக்கலாம். we have to identify it. சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமா அது இன்னும் ஈஸியாக்கலாம் வாங்க. கம்பேர் 89 and 85. ஃபர்ஸ்ட் எந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கும் போது ரெண்டுமே என்ன டிஜிட்ஸ்ல இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் 2 டிஜிட் நம்பர் தான், இதுவும் 2 டிஜிட் நம்பர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டென்ஸ் பிளேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டென்ஸ் பிளேஸ்ல 8 இருக்கு, இதுலயும் 8 தான் இருக்கு. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அடுத்தது ஒன்ஸ் பிளேஸ்க்கு வரலாம். இப்போ இங்க 9 இருக்கு, இந்த இன்னொரு நம்பர்ல 5 இருக்கு. ஸோ 9 பெருசா 5 பெருசான்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் 9 தான் பெருசு. அப்ப நம்ம ஈஸியா கன்க்ளூட் பண்ணலாம் 89 இஸ் கிரேட்டர் தேன் 85 அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றோம். ஸோ அதே மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமா இந்த கான்செப்டை ஸ்ட்ராங்கா படிச்சுக்கலாம் வாங்க. ஸோ கம்பேர் 447 and 474. ஸோ ரெண்டுமே 3 டிஜிட் நம்பர் நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. அப்போ 100th பிளேஸ்ல இருந்து வரணும். ஸோ 100th பிளேஸ்ல இருக்க நம்பரை கம்பேர் பண்ணுங்க. 4ம் ஈக்குவலா இருக்கு. அடுத்தது வர நம்பர் 4 which is less than 7. ஸோ இங்க 4 இருக்கு, இங்க 7 இருக்கு. நமக்கு 7 தான் பெரிய நம்பர்னு தெரியும். ஸோ ஆஃப்கோர்ஸ் 447 is less than 474 அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். அடுத்தது கம்பேர் 3672 and 3843. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கும் போது நம்ம தௌசண்ட்ஸ் பிளேஸ்லேருந்து ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ தௌசண்ட்ஸ் பிளேஸில் இங்கேயும் 3 தான் இருக்குது, இங்கேயும் 3 தான் இருக்குது. ஸோ 3 ஈக்குவல்ஸ் 3. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ ஆஃப்கோர்ஸ் we know that 8 is greater than 6. ஸோ நம்ம ஈஸியாக கன்க்ளூட் பண்ணிடலாம் 3672 is less than 3843 அப்படின்னு. ஸோ இன்னும் ஒரே ஒரு ஃபைனல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து 5 டிஜிட்ல இருக்க போது இதில் ஒரு சின்ன ட்ரிக்கும் இருக்கு. சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஜிட் நம்பர் as I told you before. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 10,000 டிஜிட்லேருந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ 10,000 டிஜிட்டில் 3 தான் இருக்குது, இங்கேயும் 3 தான் இருக்குது. அடுத்து தௌசண்ட்ஸ் டிஜிட்டில் இங்கேயும் 7 தான் இருக்குது, இங்கேயும் 7 தான் இருக்குது. அதுக்கு அடுத்து வர 100th பிளேஸில் தான் இங்கே ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. 100th பிளேஸில் இங்கே 4 இருக்குது, அதே இந்த நம்பரில் 100th பிளேஸில் 5 இருக்குது. ஸோ 4 பெருசா 5 பெருசான்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் 5 தான் பெருசு. ஸோ 37,456 is less than
37,546. ஸோ நம்ம ரெண்டு நம்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு டிஜிட்டாக பார்த்துட்டு வரணும். டிஜிட்ஸை தௌசண்ட்ஸ் பிளேஸில், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில், டென்ஸ் பிளேஸில், அதுக்கப்புறம் ஒன்ஸ் பிளேஸில் இப்படி சின்ன சின்னதாக பிளேஸ் வேல்யூ வைஸ் நம்ம கம்பேர் பண்ணி தான் அதோட கம்பேரிசன் நம்பர்ஸை நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் கம்பேரிங் நம்பர்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இதே மாதிரி கஷ்டமான கான்செப்ட் இல்லைனா இன்னும் ஈஸியான கான்செப்ட் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது எந்த கான்செப்ட்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கான்செப்டை நான் வீடியோவாக மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.